இப்போ வீட்டில் ஒரு பழைய ஸ்கூட்டர் இருக்குன்னு வச்சுக்கிங்க, அதை நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கிங்க, காற்று போயிடும், ஆயில் இருக்காது, அது ஓட்ட முடியாது. அது மாதிரி நம்ம மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. விட்டேதான ஒருத்தர் எப்போவுமே அவங்க மைண்டை ஆக்டிவாக வச்சுக்கணும். மைண்டுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை பார்த்து அவங்க கேட்பாங்க, இன்னைக்கு என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு. தினசரி இதே கேள்வியை தான் கேட்குறீங்கன்னு அவங்க மனைவி சொல்லுவாங்க. வியாபாரத்திலே தோல்வி வரலாம். தோல்வி வரும்போது எதனால் தோல்வி வருகிறது என்று ஆராய்ந்து அதனை திருத்தி வெற்றி பெற வைப்பேன். எனக்கு தோல்வியே வராது, நான் கையை வச்சா போதும், லக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. இங்கிலீஷில் 26 லெட்டர் இருக்கு. உங்களுக்கு எந்த லெட்டர் பிடிக்கும்? எஸ். எஸ். எஸ்ல ஒரு 25 வார்த்தை சொல்லுங்க. எஸ்ன்னு ஆரம்பிக்கிற மாதிரி. நான் ரொம்ப கஷ்டமான வார்த்தையை சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உங்களுக்கு தாங்கள் ஆங்கில வார்த்தையை படித்து மனதில் வைத்தீர்கள். அந்த வைத்த வார்த்தைகளை திருப்பி கொண்டு வரும் ஆற்றல் இல்லாமல் இருக்கிறது. பட் 65 வயசுல இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கணும். உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க ஒரு நல்ல ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க 26 இங்கிலீஷ் லெட்டரில் ஒரு லெட்டரை சொல்லணும். சொல்லிட்டு அதில் 25 வார்த்தைகள் சொல்லி பார்க்கணும். திறமையா இருப்பவர்கள் 400 வார்த்தைகள் சொல்ல முடியும். நீங்க எவ்வளவு வார்த்தை சொல்லுங்க? என்னால் 1 மூளையை பிஸியாக வச்சுக்கிங்க. 2வது புரோட்டீன் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3வது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சாப்பாடை சாப்பிடுங்க. 4வது நல்லா தூங்குங்க. 5வது ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஒரு விஷனரி ஆண்டர்பிரெனியர் அண்ட் அ வெரி இன்ஸ்பைரிங் பர்சன் இருக்காங்க. அவங்க லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் ரீஇன்வென்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கரண்ட்லி இந்தியாவை எப்படி ஹெல்த்தியராக மாற்றலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து ஓடிட்டே இருக்காங்க த்ரூ ஐஓ ஹெல்த். So yes, with us we have Mr. C. Shivashankaran. Hello sir, எப்படி இருக்கீங்க? வணக்கம். பார்வையாளர்களுக்கு வணக்கம். Sir, இப்போ ஒரு மனுஷன் 90 வயசு வரைக்கும் வாழணும்னா ஆக்சுவலி எந்த டிகேட் ரொம்ப கஷ்டமா இருக்கும்? ஒரு மனிதன் 95 வயது வரைக்கும் சுலபமாக வாழலாம். ஆனால் கஷ்டமான 10 வருடங்கள்னு பார்த்தீங்கன்னா 65 வயதிலிருந்து 75 வயது வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டமான டைம். அந்த டைமில் அவங்க எப்படி அவங்க உடல்நலத்தையும் மனநலத்தையும் பார்த்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த 20 வருஷம் அவங்களுக்கு அமையுது. ஓகே அது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு சராசரி தமிழன் அல்லது இந்தியன் 8 to 10 வருடங்கள் இந்த சஃபரிங் ஸ்பேன், கஷ்டப்படும் வாழ்க்கையிலே இருக்கின்றான் இறப்பதற்கு முன்னால். அதுக்கு பேர் சஃபரிங் ஸ்பேன். 65 வயதிலிருந்து 75 வயசு வரைக்கும் அந்த 10 வருஷத்தை அவங்க ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த சஃபரிங் ஸ்பேனை மிகவும் குறைச்சிடலாம். அதுக்காக கஷ்டமான பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா 65 to 7. சார் நீங்களும் சொல்லியிருந்தீங்க 8 to 10 இயர்ஸ் கடைசி காலத்தில் மட்டும்தான் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. பட் அதுக்கு அப்படியே மாற்று கருத்தாக 65 to 75 இயர்ஸ் தான் கஷ்டமான டிகேட்னு சொல்கிறீங்க. அதுக்கான ரீசன்னா என்னவா இருக்கும் சார்? இதுக்கு 5 ரீசன் இருக்குமா. முதல்ல நான் இப்போ 5வது ரீசன் சொல்கிறேன். இப்போ வீட்டில் ஒரு பழைய ஸ்கூட்டர் இருக்குன்னு வச்சுக்கிங்க, அதை நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கிங்க, காற்று போயிடும், ஆயில் இருக்காது, அது ஓட்ட முடியாது. அது மாதிரி நம்ம மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை பார்த்து அவங்க கேட்பாங்க, இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு. தினசரி இந்த வேலையை இதே கேள்வியை தான் கேட்குறீங்கன்னு அவங்க மனைவி சொல்லுவாங்க. ரிட்டையர்டான ஒருத்தர் எப்போவுமே அவங்க மைண்டை ஆக்டிவாக வச்சுக்கணும். மைண்டுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் 26 லெட்டர் இருக்குது. உங்களுக்கு எந்த லெட்டர் பிடிக்கும்? எஸ். எஸ். எஸ்ல ஒரு 25 வார்த்தை சொல்லுங்க. எஸ்ன்னு ஆரம்பிக்கிற மாதிரி. ஓகே. சாக்ஸோஃபோன். 60 செகண்ட்ல சொல்லணும். ஷீட். நான் ரொம்ப கஷ்டமான வார்த்தையை சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உங்களுக்கு தாங்கள் ஆங்கில வார்த்தையை படித்து மனதில் வைத்தீர்கள். அந்த வைத்த வார்த்தைகளை திருப்பி கொண்டு வரும் ஆற்றல் இல்லாமல் இருக்கிறீர்கள். பட் 65 வயசில் இருக்கவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கணும். உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து செக் பண்ணிக்கிங்க. ஓகே.
ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்க, இந்த எக்ஸசைஸில் ஆக்சுவலி யூ கேன் வின். ஸோ இந்த 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க 26 இங்கிலீஷ் லெட்டரில் ஒரு லெட்டரை சொல்லணும். சொல்லிட்டு அதில் 25 வார்த்தைகள் சொல்லி பார்க்கணும். திறமையாக இருப்பவர்கள் 400 வார்த்தைகள் சொல்ல முடியும். ஆமாம். நீங்கள் எவ்வளோ வார்த்தை சொல்லுவீங்க? என்னால் கியூவில் சொல்ல முடியாது. கியூவில் இன்னைக்கு காலையில் தான் 25 வார்த்தைகள் சொன்னேன். ஓகே. ரெண்டாவது, ஒரு பந்தை தூக்கி போட்டு பந்தை பிடிக்கலாம். நம்ம தமிழர்களுக்கு பிரியமான ரம்மி விளையாட்டு, கார்டு விளையாடுறாங்க இல்லை, காசு வைக்காமல் விளையாடுங்கள், காசு வைத்து விளையாடுவது குற்றம். ஓகே, அது ஒரு கேம் விளையாடினா போதும். டு கீப் மைண்ட் ஆக்டிவ்லி, இதுதான் 5வது ரீசன். ஆமாம், அந்த மைண்ட் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். சார் 5வது பாயிண்ட் சூப்பராக சொல்லிட்டீங்க. மைண்டை நம்ம எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கணும். 4வது பாயிண்ட் என்ன சார்? 4வது பாயிண்ட்டுமே புரதச்சத்து. இந்த 65 வயதுக்கு மேலே உடல் சரியாக அந்த புரோட்டீனை அப்சர்வ் பண்ணது. இப்போ ஒரு 72 வயசு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 50 வயசில் சாப்பிட்டதை உடம்பு நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும். 72 வயசில் அதே உணவை, அதே புரதச்சத்தை சரியாக அப்சர்வ் பண்ணது. ஆகையினால ஒரு 65லேருந்து 75 நீங்கள் ஒரு 80 கிலோ இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, 160 கிராம் புரதச்சத்தை சாப்பிடணும். அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த 65 வயதுலேருந்து 75 வயது இருக்கவங்க ஒரே மீலில் நிறைய சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 முறையோ 4 முறையோ 8 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு 14 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு மீல்லையுமே அவங்க என்ன பார்க்கணுன்னா, ஒரு 40 கிராம் புரோட்டீன் கிடைக்குமா? ஒரு முட்டையை எடுத்துட்டிங்கன்னா 6 கிராம் கிடைக்கும். 100 கிராம் சிக்கனை எடுத்துட்டிங்கன்னா 30லேருந்து 35 கிராம் கிடைக்கும். சிக்பீஸை எடுத்தால். ஸோ நீங்கள் கணக்கு போட்டு, இப்போ தான் ஏஐ எல்லாம் மொபைல் ஃபோன்லேயே இருக்க, ஒவ்வொரு மீல்லையும் 40 கிராம் புரோட்டீன் இருக்க மாதிரி சாப்பிட்டணும். ஓகே சார். ஆமாம், இது மாதிரி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு மசில் கிடைக்கும். ஆனால் இந்த மசில் கிடைக்கிறதுக்கு புரோட்டீன் மட்டும் சாப்பிட்டா பத்தாது. சாப்பிட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதை தூக்கலாம், இல்லைன்னா ஒரு டம்பெல் எடுக்கலாம், ஒரு சின்ன மசில் எக்ஸசைஸ் பண்ணணும். எதுவுமே இல்லைன்னா சோத்தில் கையை வச்சு புஷ்அப் பண்ணலாம், அல்லது உட்காந்து எழுந்துக்கலாம். யூ கேன் யூஸ் யுவர் பாடி வெயிட் அண்ட் டூ சம் எக்ஸசைஸ். 2 கண்டிஷன், ஒன்று புரதச்சத்து, 2வது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், அதாவது வெயிட்டை வச்சு செய்கிற ட்ரைனிங். ஓகே சார். ஓகே, இது 2யும் பண்ணணும். ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க சார். ப்ரோட்டீன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அண்ட் 3வது பாயிண்ட்னா என்ன சொல்லுவீங்க? 3வது பாயிண்ட்டுமே ஒரு சின்ன தீ மாதிரி இன்ஃப்ளமேஜிங், அதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஓகே. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, 65லேருந்து 75 வயசு வரைக்கும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இன்ஃப்ளமேஷன், இம்யூன் டிசார்டர், இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே. 75 வயசுக்கு மேலே தான் அதை தீர்வை பார்க்கறது ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அது பண்ண முடியாதுன்னு சொல்லி 75 வயசுக்கு மேலே இருக்கவங்கள நான் அப்செட் பண்ண விரும்பலை. வருமுன் காப்போம்ன்றது தான் நம்ம ஐடியா. ஸோ அதனால் அந்த 65லேருந்து 75 இதை ரிவர்ஸ் பண்ணலாம். அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு, ஆலிவ் ஆயிலு, ஃபிஷ்ஷு, முட்டை, புரதச்சத்து, நல்லா சாப்பிட்றது, காய்கறி, நடைப்பயிற்சி, ஓகே, யோகா, இதெல்லாம் பண்ணுங்க. பண்ணி இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். ஓகே சார். அதுதான் 3வது காரணம். ஓகே. ஸோ என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா இன்ஃப்ளமேஷன் குறைக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும்? அது சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும். அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு 3 கேட்டகரி தான். 1 ஃப்ரைடு ஃபுட்டு, 2வது சர்க்கரை போட்ட ஃபுட்டு. ஓகே சார். ஆமாம், பட் சர்க்கரைன்றது மைதா மாவு, அரிசி இதுலேயே இருக்குது, எனி கார்போஹைட்ரேட். அதை ஒரு 56லேருந்து 90 கிராமுக்குள்ளே குறைச்சிக்கலாம். சரி சார். குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் குறையும். அடுத்த 3வது அந்த வயசில் சேச்சுரேட்டட் ஃபேட்டை குறைச்சிக்கணும். சேச்சுரேட்டட் ஃபேட் என்ன ஆகுதுன்னா ட்ரைகிளைசைட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் உங்களுக்கு ஹெச்டிஎல்லும் குறையுது, கொலஸ்ட்ரால் அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டை குறைக்கணும். பட் உங்களுக்கு எசென்ஷியல் ஃபேட் தேவை. ஸோ ஆலிவ் ஆயில், அவகாடோ, ஆல்மண்ட் இதெல்லாம் சாப்பிடலாம். சார் 2வது காரணம்னா என்ன சொல்லுவீங்க? 2வது காரணமா, இப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டிக்கு பவர் ஹவுஸ் இருக்குவோ அது மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுலேயும் மைட்டோகாண்ட்ரியான்னு இருக்குது. ஓகே, சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா ஒரு ஏடிபி போய் அங்கே உட்காந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம வயசானது ஒன்று என்ன ஆகுதுன்னா அவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே.
ஓகே, அதை ஸ்டிமுலேட் பண்ணணும். அதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஒரு வழி முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள். ஒரு படிக்கட்டு ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு புரியாது. படிக்கட்டு ஏறினீங்கன்னா அல்லது இறங்குனீங்கன்னா கூட போதும். இன்ஃபேக்ட் இறங்குறதுக்கு மோர் எனர்ஜி தேவை. நிறைய பேர் தப்பாக என்ன நினச்சிப்பாங்கன்னா படிக்கட்டு இறங்குறது சொல்ல பண்ணுவோம். ஓகே சரி, அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். ரெண்டாவது சப்ளிமெண்ட் சாப்பிட்லாம். மெக்னீஷியம், CoQ10, பி வைட்டமின், யூரோலித்தின் ஏ இருக்குது, பொமேகனைட், மாதுளம்பழம், அந்த கொட்டைகளை ஜூஸ் கூட வேண்டியதில்லை, அது சாப்பிட்லாம். மூணாவது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விண்டோ வச்சுக்கணும். அதாவது காலையில் நான் 8லேருந்து 5 மணி வரைக்கும் சாப்பிடுவேன், அல்லது 9லேருந்து 6 மணிக்குள்ளே சாப்பிட்றது. அதில் 2 பெனிஃபிட்டு. நீங்கள் 5-6 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து குறையும். நீங்கள் பெட்டுக்கு போகும்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைஞ்ச ஹார்ட் ரேட்டோடு போகிறீங்களோ அது அளவுக்கு உங்கள் உறக்கம் நன்றாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இந்த பார்க்குற மக்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன், 65 வயசுக்கு மேலே 10 நிமிஷத்துக்கு மேலே சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது. ஏன்னா 65 வயசில் என்ன ஆகுது, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் செக்ரேஷன்ஸ்லாம் இல்லை. இது கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, சுடு தண்ணியில் குளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை தண்ணியில் குளிக்கணும். அப்போ எனர்ஜி வரும். அப்படி இல்லை, சுடு தண்ணிலையும் குளிக்க போகிறது இல்லை, பச்சை தண்ணிலையும் குளிக்க போகிறது இல்லைன்னா முகத்தை வந்து தண்ணியில் கழுவணும், குளிர்ந்த தண்ணியில். இந்த கிளாபுலஸ் கிளான்ஸ்ன்னு இருக்குது. அது உடம்புல 3 இடத்துல தான் இருக்குது. முகத்தில், இந்த பாம்பில், பாதத்தில். நீங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப் எடுத்து அதில் நிறைய கொஞ்சோண்டு ஐஸ் போட்டு தண்ணியை போட்டு காலை வச்சுக்கலாம், இல்லைன்னா கையை மட்டும் வைக்கலாம், இல்லைன்னா முகத்தில் கோல்டு வாட்டரில் கழுவுன உடனே எனர்ஜி வரும். ஓகே, இந்த சுடு தண்ணியை எதுக்காக சொன்னேன்னா, அமெரிக்காவில் நடந்த ஒரு சர்வேயில் இந்த 65லேருந்து 75 வயசு இருக்கவங்க 10 நிமிஷத்துக்கு மேலே குளித்து அப்படியே மயக்கமாகி பாத்ரூமில் கீழே விழுந்துடுவாங்க. அந்த மயக்கம் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக சுடு தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. சில பேர் அது உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு 2-3 முறை குளிப்பாங்க சுடு தண்ணியில். அது தவறு. ஸோ சுடு தண்ணியில் குளிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை, 5 நிமிஷம் குளிச்சு 5 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகாது. இன்ஃபேக்ட் அது இன்னும் காம்ப்ளெக்ஸாக சொல்கிறேன்னா, சுடு தண்ணியில் குளிச்சுட்டு அது ஹீட்டை வந்து பாடி டம்ப் பண்ணும் 30 மினிட்ஸ் கழிச்சு. அதனால் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் குளிச்சுட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும். அதுதான் ரீசன். ஏன்னா நல்லா தூக்கம் வரதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, பாடி ஸ்கின் டெம்பரேச்சர் ஹேஸ் டு பி லோ அண்ட் ஹார்ட் ரேட் ஹேஸ் டு கம் டவுன். அப்போ தான் யூ கெட் இன் டு த ஸ்லீப். ஓகே, நிறைய ரீசன் இருக்குது. பட் நான் சொல்லுவது இந்த 65 வயசுலேருந்து 75 வயசுக்குள்ளே இருப்பவர்களுக்கு பொருந்தும். சூப்பர் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. பட் ஸ்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 65 to 75 நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதுக்கு 2 காரணம். ஒன்று, நீ 90 வயசில் எந்த 10 வருஷம் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னேன். அப்போது நான் நிறைய இதை ஸ்டடி பண்ணேன், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த 65லேருந்து 75 தான் அவங்க தவறுகள் பண்ணுறாங்க. இதில் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 65 இயர்ஸ்லேருந்து 75 இயர்ஸுக்குள்ளே ரிவர்ஸ் பண்ணிடலாம். 65ல் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிடுறாங்க. ஸோ அங்கே மனமாற்றமும் உடல் மாற்றமும் நடக்கிறது. ஆனால் அந்த மாற்றங்களை சரிசமமாக கொண்டு வந்து விடலாம். அதனால் ரெண்டாவது, ஒரு சுயநலம்தான். நமக்கு 69 வயசு ஆகுது, அதனால் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் 75 வயசுக்குள்ளே நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே சார். அப்போ தான் அடுத்த 20 வருடங்கள் நான் நிம்மதியாக கிடைக்க முடியும். சார், அப்போ 1வது ரீசன்னா என்ன சொல்லுவீங்க? அதாவதுமா, கீழே விழுந்துட்டா திரும்பி எழுந்து கொள்ளும் திறமையும் வேகமும் குறையும். அதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்னா, ஒரு காரினுடைய சஸ்பென்ஷன் இருக்குது, ஒரு சின்ன பள்ளத்தில் போகுது. அந்த பள்ளத்தில் வருகிற ப்ராப்ளத்தை இந்த சஸ்பென்ஷன் ஹோல்டு. பட் அந்த சஸ்பென்ஷனுக்கு வயசாகி போச்சு. ஸோ நான் முதல்ல சொன்ன 5வது ரீசன், 4வது ரீசன், 3வது ரீசன், 2வது, இந்த 4ஐயும் சரி பண்ணால் இந்த ரெசிலியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீ என்னை அறிமுகப்படுத்திய போது சொன்னாயே இவர் ரெசிலியன்ட்டுன்னு. அது மக்களுக்கு என்ன புரியணும், எந்த நேரத்திலும் எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் எதிர்நோக்கி நாம் வெற்றி பெற வேண்டும். ஆமாம், அதுக்கு பேர் தான் ரெசிலியன்ஸ். ஓகே, நான் வழக்கமாக என்ன சொல்லுவேன் என் நண்பர்கள்கிட்ட, ஓகே, என்னால் தவறுகள் செய்யாமல் எந்த வியாபாரத்தையும் பண்ண முடியாது,
வியாபாரத்திலே தோல்வி வரலாம். பட் தோல்வி வரும்போது எதனால் தோல்வி வருகிறது என்று ஆராய்ந்து அதனை திருத்தி வெற்றி பெற வைப்பேன். அதுதான் திறமை. எனக்கு தோல்வியே வராது, நான் கையை வச்சா போதும் லக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறு. கண்டிப்பா ஓகே. ஸோ அதுக்கு ரெசிலியன்ஸ் தேவை. அந்த வயசில் அந்த மனதில் ஸ்ட்ரென்த் வேணும், சப்போர்ட் வேணும், தன் வலிமை துணை வலிமை வேணும். இந்த வலிமையெல்லாம் சேர்ந்து இதையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு ரெசிலியன்ஸ் கிடைக்கும். ஓகே. இதை பாட்டம் லைனாக சொல்ல போனாக்கா இந்த 5 சேர்ந்து தான் நம்ம வின் பண்ணணும். அதனால தான் இந்த 65 to 75 முக்கியம். இந்த 5 விஷயமும் நான் சுருக்கமாக சொல்லணுன்னா, 1 மூளையை பிஸியாக வச்சுக்கிங்க. 2வது புரோட்டீன் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3வது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சாப்பாடை சாப்பிடுங்க. 4வது நல்லா தூங்குங்க. 5வது நண்பர்களை கூட சோஷியலி கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கல்யாண இன்விடேஷன் வருதா போங்க, எல்லாரையும் பாருங்க, சிரித்து பேசுங்க. ஓகே. அந்த சோஷியல் கனெக்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் யுவர் லாஞ்சிவிட்டி.